Outlook. Welcome back to Mr. Outlook. So இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். உங்க வீட்டில் வந்து பேபிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட். எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து ஒரு தேவையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிமாலயா பேபி பேஸ்கெட் கிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸு. பார்ன் பேபிஸ் மட்டும் கிடையாது, நீங்க அப் டு ஒரு 5 years பேபிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து நான் இப்போதான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். பாருங்க. A few moments later. Okay. இந்த பாஸ்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு ஒரு நம்ம வந்து எங்காவது வெளியே போறோம், டிராவல் போறோம் அப்படின்னா வந்து உங்க பேபிஸ்க்கு தேவையான ஒரு சின்ன சின்ன எசென்சியல்ஸ், ஒரு சின்ன ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம கேரி பண்றதுக்கு இந்த பாஸ்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாஸ்கெட்டா இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓபன் பண்ணுவோம். ஓகே, இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேபி க்ரீம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 grams நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த பேபி க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில் பேபி வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்டில் பேபி வாஷ். ஆக்சுவலா இது வந்து பேபி வாஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்க வைக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த பேபி வாஷ் பாத்தீங்கன்னா எந்த மெடிக்கல்லயும் கிடைக்கிறதே இல்ல. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மெடிக்கல் ஷாப்பும் எந்த ஷாப்லயுமே வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேணா கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு. இது வந்து ஷாம்பு 100 ml. ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா ஜென்டில் பேபி ஷாம்பு ஒரு 100 ml. இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் பேபிஸ்க்கு. அடுத்து சோப்பும் பாத்தீங்கன்னா பெரிய சோப்பா தான் இருக்கு குவாண்டிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 70 grams. 2 சோப்பு பாருங்க. ஆமா, 70 grams சோப்பு இது. ஓகே, இது நீங்க பார்க்கலாம். 70 grams சோப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பவுடர். 200 grams. பவுடர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேபி பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 200 grams. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 monthsக்குலாம் வந்து கண்டிப்பா வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு நிறைய பவுடர் போடுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 month கண்டிப்பா வரும் இந்த பவுடர். இது தனியா வாங்கினாலே ஆல்மோஸ்ட் லைக் 100 rupeesக்கு மேல வரும் ஷாப்ல வாங்கும் போது. இது பாத்தீங்கன்னா இது டைப்பர் கிரீம்ல. இது வந்து 20 grams. பார்ன் பேபிக்கு தான் அதிகமா தேவைப்படும். ஆமா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பர் போடும்போது இந்த ரேஷஸ் எல்லாம் வரும். சில பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது போடும்போது எரிச்சலா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்பர் கிரீம் வந்து நம்ம வந்து பேபிஸ்க்கு டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைப்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸ் வந்து இருக்காது. இது ஒரு 20 grams. இது வந்து பெருசா வந்து என்னோட பேபிக்கு இப்போ யூஸ் ஆகுறது இல்லை. ஏன்னா என்னோட பேபி ஒரு 2 years மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து டைப்பரும் யூஸ் பண்றது இல்லை, இந்த டைப்பர் கிரீமும் யூஸ் ஆகுறது இல்லை. லோஷன். அடுத்தது ஓகே, லோஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாடி லோஷனு. இது வந்து இந்த பாடி லோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா இது நம்ம எடுத்து வச்சிருவோம் இதெல்லாம். ஓகே, இந்த பாடி லோஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குவான்டிட்டியா தான் இருக்கு. நான் முதல்ல வாங்கும்போது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு 100 ml பாடி லோஷனு. ஆக்சுவலா வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நார்மலாவே வந்து பேபிஸ்க்கு வந்து ட்ரை வந்து ரொம்ப ஆக்சுவலா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பேபிஸ்க்கு வந்து இந்த பாடி லோஷன் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா நார்மலா வெயிலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாது. அந்த ஒரு ஈரத்தன்மை வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு அந்த பாடி லோஷன் யூஸ் பண்றாங்க. மசாஜ் ஆயில். அடுத்தது வந்து மசாஜ் ஆயில். இது வந்து பாத்தீங்கன்னா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சின்ன பேபிஸ்க்கு வந்து
குழந்தைங்களுக்கு ஒரு 6 months 1 year பேபிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சீங்க குளிக்க வைக்கலாம். கோகோனட் ஆயில் பதிலாக இந்த மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட். அடுத்தது லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து வைப்ஸ். வைப்ஸ். இந்த வைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வெளியே டிராவல் பண்ணும்போது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஒரு 72 கவுண்ட் வைப்ஸ். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான், மீடியம் சைஸ் வைப்ஸ். இது நம்ம வெளியே எடுக்க வேணாம். ஏன்னா வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே நான் காமிக்கிறேன். ஸோ வைப்ஸ் வந்து பேபிஸ் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும் வைப்ஸ். ஸோ 72 கவுண்ட் வைப்ஸ். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்ல இருக்கு. ஸோ இந்த பேஸ்கெட்டோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. வெறும் வந்து 699 தான் ஆஃபர் பிரைஸ். சம்டைம்ஸ் வந்து 799 போகும், 800 போகும். 699 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு பேஸ்கெட்டோட. இது பேஸ்கெட் நம்ம தனியா வாங்கினாலே ஒரு 50 to 100 rupees வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 699 வந்து ஒரு வர்த்தியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசான்ல வந்து உங்களுக்கு டீல்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன். அண்ட் see you, bye bye.